நான் காற்று வாங்கி போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அவ கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னானா? கடமுறை வயிறு தெரியலையா? நேற்று பார்த்து சாப்பிட்ட பிரியாணியா இருக்குமோ? அப்பா இப்பதானப்பா வயிறு ஃப்ரீயா இருக்குது. காத்தோட்டமா போற சுகமே தனிடா. அப்பா சைக்கிள் இருக்குதா இல்லையா பாக்கலாம். சைக்கிள் இருக்குது, ஃப்ரீயா போ. தோழி தோழி தோல்கோடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். எவனோ சைக்கிள் எடுத்திருக்காண்டே. ஆட்டை போட்டுருமா? தள்ளுறி, நான் ஓட்டின்னு போறேன்டி. இருடி, ஸ்டாண்ட் எடுத்துப்போம். வீட்டுல உட்கார முடியல, ஒரே கபடிதா. டேய் கரமுச்சுனா என்ன தடவை துண்டிங்க உட்காந்துக்கிற? முந்தா நாள் செஞ்ச பிரியாணி தானே சாப்பிட்டேன். முந்தா நாள் துண்ண பிரியாணி துண்டி என் ஊர் தானே கிடைச்சது உன் போறதுக்கு. கரமா முச்சுவனே ஏந்து ஓடுறா ஓடுறா ஓடு. முன்னாடி இந்த பக்கம் வந்துட போறேன். தொலைச்சு கூட தொலைச்சு சைக்கிளை காணுமா? எங்க போச்சுன்னு தெரியலையா? ராணி எவ்வளவு தள்ளுவ? குடி, நான் தள்ளுறேன். நீ இவ்வளவு குண்டா இருக்க, நீ எப்படி ஓட்டுவ? நானா? சைக்கிள் ஆட்டை போட்டது நாண்டி, என்ன வந்து குண்டுன்றியா? நான் பாக்கதாண்டி குண்டு, ஆனா என் மூளை பயங்கர ஷார்ப்படி. ஆட்டை போடுறதா நீயா இருக்கலாம், அங்க இருந்து கஷ்டப்பட்டு தள்ளுறது நாண்டி. சரி விடுறி, நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை? சரி நீயே தள்ளிட்டு வா. சரி வாடி தள்ளின்னு போலாம். அங்க பாரு வாணி ராணி. சீக்கிரம் தள்ளிடி, கஜா விட்டுட்டு வந்து வண்டி நிக்குது. வண்டி போக மாட்டேதுடி. வாணி ராணி சைக்கிள் எல்லாம் வாங்கிட்டீங்க போலதா? சைக்கிள் வாங்கின மாதிரி தெரியலையே. எங்க வீட்டுக்காரு நான் நடந்து போனா கால் வலிக்குன்னு எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓ அப்படியா? சரி அப்ப தள்ள போறீங்க, ஓட்டிட்டு போறதானே சைக்கிள? கால இருந்து ஓட்டி ஓட்டி பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. அடி இவ்வளவு தூரம் வந்திருக்க, அறிவு இருக்கா உனக்கு? சைக்கிள்ல யாராவது பெட்ரோல் போடுவாங்களா? மூளை இருக்கா உனக்கு? பெட்ரோல் போட மாட்டாங்கடி, டீசல் தான் போடுவாங்க. ஓ அப்படியாடி? டீசல் காலி ஆயிடுச்சா? டீசல் காலி ஆயிடுச்சமா வண்டியில? பெட்ரோல் காலி ஆயிடுச்சா? பாரு நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன கிண்டலா தெரியுதா? கொஞ்ச நேரங்க. யாரு நீ? எதுக்கு எங்க சைக்கிள் அப்படி சுத்தி வர? என் சைக்கிளை காணுங்க, எந்த அங்கட்டுன்னு பாத்தங்க. உண்டாங்கட்டியா பாத்தியா? இது மாதிரி சைக்கிள் எங்க வீட்டுல 100 இருக்குதுன்னு தெரியுமா? அப்படியாக்கா? உங்க சைக்கிளா? என் சைக்கிள் இதே மாதிரி தாங்க இருக்கும். திருட்டு சைக்கிள் போல. உன் சைக்கிள் மாதிரி இருக்குன்னா இது ஒண்ணுதான் இருக்கா? இது மாதிரி 1000 இருக்கு தெரியுமா? என் வீட்டுக்காரர் எனக்கு ஆசையா பார்த்து வாங்கி கொடுத்த சைக்கிள் இது. அக்கா அவசரமா பாத்ரூம் மட்டும் போனங்க, வந்து சைக்கிளை பார்த்தா சைக்கிளை காணுங்கக்கா. எந்த திருட்டு பாய் எடுத்துட்டு போனானோ இந்த சைக்கிள்? நான் ஸ்லிம் ஆகணும்னு என் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்த சைக்கிள். ஏன்பா அதான் அவங்க சைக்கிள்றாங்கல்ல, உன் சைக்கிளுக்கு என்ன ஆதாரம் இருக்க? கரெக்டா சொன்ன கஜா, உங்ககிட்ட என்னப்பா ஆதாரம் இருக்குது? ஆதாரமா? இதே மாதிரி லாக் தாங்க என் சைக்கிளை போட்டு வச்சிருந்தேன். இந்த மாதிரி லாக் போட்டிருந்தா இந்த சைக்கிள் ஒண்ணுதான் இருக்குமா? நான் தான் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன். வாணி கரெக்டா பேசுன. இப்போ அந்த சைக்கிள் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. எப்படிக்கா? இந்த பூட்டுக்கு சாவி ஆறிட்டு இருக்குதோ அவங்கதான் சைக்கிள் சொன்னோம். என்னடி கஜா இப்படி போட்டு விட்டா? என்ன வாணி, சாவி யாருக்கு சொல்லு, சீக்கிரம் தரங்க. சாவியா? சாவி 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 வீட்டுல மறந்து சொல்றேனே. ஏம்பா அப்ப உங்க வீட்டுல சாவி? சாவியா? இதோ என்கிட்ட இருக்குதே. சாவி இருக்குதா? அது திறந்து காமிச்சா நான் நம்புவான். இதோ திறக்கிறேங்க. பத்தியா திறக்கல, இது என் சைக்கிள் தான். 2 சாவிக்கு இதுல ஒரு சாவி திறக்கலன்னா இன்னொரு சாவி போட்டு பாக்குறேன். திறந்துச்சுல்ல. ஓ அப்ப இது உன் சைக்கிள் தானா? இந்த எடுத்துட்டு போ. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னடி இப்படி ஆயிடுச்சு? போனா போட்டு விடுறி, நம்மள்ட்ட தான் 100 சைக்கிள் இருக்கா, நம்ம பிச்சை போட நினைச்சோம். வாடி போவோம். திருட்டு சைக்கிள் தூக்கிட்டு என்ன பில்டப் பண்ணுது? 100 சைக்கிள்